அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்துட்டா அவங்கள விட அறிவாளிகள் என்பதை விட புத்திசாலிகள் என்பதை விட திறமையானவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட மனிதனுக்கு ஒரு வேகம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை உருவாகிறதுக்கே ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயோடைய பலத்தை பொறுத்து தான் அவங்களுடைய செயல்பாடு அமையும். அதனால தான் செவ்வாய்க்கு நவ கிரகங்களிலேயே அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை செவ்வாய்க்கு உண்டுன்னு சொல்கிறது. அப்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யார்? 11ஆம் அதிபதி லாபாதிபதி. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி. இப்போது லாபஸ்தானங்கிறது என்னங்க குறிக்கும்? நம்மளுடைய பண வரவு, தன வரவு, நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணம் நாம் கைக்கு வந்து அதை மிச்சப்படுத்தக்கூடியதான் லாபம்னு சொல்லுவோம். அப்போது இந்த லாபஸ்தானாதிபதி கடந்த சமீப காலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா நீச்ச நிலையில் இருந்தது. அப்போது தனம் கெட்டு போச்சு, நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல. சிலருக்கு பார்த்தோம்னா வருமானமே குறைஞ்சி போச்சு மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்வீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப பணம் வந்ததுங்க, என்ன பண்ணுனேன்னே தெரியல, தப்பானவங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்தேன், பணம் கொடுத்தேன், திரும்பி வரல. சிலர் பார்த்தோம்னா நம்மளுடைய பணம் போட்ட முதல் ஒரு பிஸ்னஸ்க்காக போட்டேன், திடீர்னு வந்து ஒருத்தர் சொன்னாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன், ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா அது போட்டது எனக்கு கிடைக்கவே இல்லைங்க, சம்பாரிச்சு பிறகு விரயமாகி போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தோம்னா சனி, அதை மன்னிக்கணும், இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல கேதுவோடைய தொடர்பு இருந்தது. அப்போது அந்த காலகட்டத்தில் தைரியத்தை இருந்தது, வேகம் எடுத்தீங்க. இந்த 2-3 மாத காலகட்டத்தில் அந்த வேகம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது, ஆனால் அது முடிவு சரியில்லாமல் போயிடுச்சு. முயற்சிகள் எடுத்தீங்க, ஆனால் அந்த முயற்சி எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு குறுக்கில், அப்படின்னா அடுத்து ஒரு நண்பர்னாலேயே நடந்திருக்கலாம், இல்லையா கூட்டாளினால் நடந்திருக்கலாம், இல்லையா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல சக தொழிலாளினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லையா சகோதரன் சகோதரி, ஏன்னா சகோதரக்காரகனும் செவ்வாய் தான். அப்போது 3ஆம் இடத்துல கேதுவோட தொடர்பு இருக்கும்போது சில வாய்ப்புகள் அமைந்தும் எல்லாமே நல்லவர்கள் நம்மளுடைய வேண்டியவர்கள் இருந்தும் அவங்களாலேயே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த நிலையில் இருந்து மாறுதல் பிறக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த செவ்வாய் பயிற்சி. அப்போது இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகுதுங்க? இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி 3ஆம் இடம் ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க செவ்வாய். அந்த சுகஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க மிக மிக துல்லியமாக பலன்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோமுங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் தொடர்ந்து இணைந்திருக்க சரியாக இருக்கும். அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி எப்போது? ஜூலை மாதம் 28ஆம் தேதியில் இருந்து அடுத்தது பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குங்க. இந்த 45 நாள் கிட்டத்தட்ட இந்த 1.5 மாத காலகட்டமும் உங்களுக்கு 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. எல்லாருக்குமே இந்த 4ஆம் இடங்கிறது அந்த இடம் நல்லா ஒரு சுபகிரகங்களோ இல்லை அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு ஒரு பலம் பெற்ற கிரகங்கள் அந்த இடத்துல அமையும் போது, ஏன்னா அந்த 4ஆம் இடம் வீட்டை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், அது மட்டும் கிடையாது, தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், எல்லாத்தை விட நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடம் தாங்க. அப்போது அந்த இடத்துல லாபாதிபதி உட்காரும்போது இவர் பாக்கியம் தானே. ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, அதே மாதிரி ஒரு கிரயம் பண்ணுறது,
சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன், சரிங்களா? அப்போது நிலம், புலம், தோட்டத்துறவு, விவசாயம் சார்ந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் விவசாய பொருட்கள்னால், அதாவது ஒரு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அப்புறம் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தோம்னா அதாவது இந்த கட்டடம், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தை விட அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதாவது கட்டுமான தொழில்களை அதனுடைய பொருட்களை விற்கக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகமான பயிற்சி. அப்படின்னா நான் கடந்த காலத்துலேங்க எல்லா வேலைகளும் செய்துக்கிட்டு, ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்களை செய்தேன், பல வேலைகளுக்கு போனேன், ஆனால் எதுவுமே சிறப்பாக இல்லை. இடம் மாறி மாறி வந்துட்டு இருந்தேன், ஆனால் எந்த வேலையும் எந்த தொழிலும் சிறப்பாக எனக்கு அமையலை. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, அற்புதமாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது, ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலை போயிடுச்சுங்க. மிதுன ராசிக்காரருக்கு அப்படி தான், ரொம்ப புத்திசாலித்தனத்தில் இருப்பீங்க. எதுலேயும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்கிறதில் பெரிய வல்லமையாக இருப்பீங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் படிக்கலினா கூட, ஆனால் படித்தவங்களுக்கு நிகரான அறிவு இருக்கும். படிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய அளவில் மனக்கணக்கு, இது இப்படி செஞ்சால் படிப்பை மீறி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்டவங்க நம்ம திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கல, நமக்கு ஒரு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி வேலை இல்லை. இருந்த வேலையில் சில விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கோபம் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கோபமெல்லாம் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. வேண்டாமனா வேண்டான்ட்டு உதறி தள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க வெளியில் வந்துட்டு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வேலையெல்லாம் நல்லா இருக்குதுங்க, வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குதுங்க, குடும்ப வாழ்க்கையில் செலுசெலுப்பு இல்லைங்க, ஒரு வாழ்க்கை செய்ய முடியல. சிலருக்கு வாழ்க்கை செய்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை, நிம்மதி இல்லை, அடுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. முடியுமா தேடுறேன், கிடைக்கல, நிம்மதி இல்லைங்க, என்னங்க செய்கிறது? தப்பாக இருக்கிறவங்களும், அதாவது எப்படி வேணாலும் வாழலாம் நினச்சி வாழ்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் இப்படி தான் வாழணும், ஒழுக்கமாக தான் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், குடும்பத்து மேலே அக்கறை எடுத்து தன் திறமையினால் குடும்பத்தை நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வயசில் கூட நான் கஷ்டப்பட்டு எல்லாமே சமாளித்து அப்படியே ஒரு பொசிஷனில் வந்துட்டுருக்குறேங்க. ஆனால் வாழ்க்கையில் சரியாமல் இல்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு எதிர்பார்த்து தூங்காமல் யோசித்து மனக்கவலையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா மிதுன ராசி அன்பர்கள்? உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்க உங்களுக்கு பொக்கிஷமான வாய்ப்பு, சரிங்களா? ஏன்னா உழைப்பை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும், வெளிநாடு தொடர்புகள் நிச்சயமாக உருவாக்கும். அதே மாதிரி வேலையில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், உங்களுடைய முதலீடு எவ்வளோ விரயங்கள் அடைஞ்சிங்களோ, எவ்வளோ நஷ்டத்தை அடைஞ்சிங்களோ, எவ்வளோ கடன் சுமைகளை சுமந்துட்டு இருக்கிறீங்களோ, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதத்தை, உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம் சாதகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ராஜசுக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்போது இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் சரியான முறையில் நீங்கள் சாதுர்த்தியமாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை நீங்கள் அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுதுங்க. மன வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா புத்திர பாக்கியத்திலிருந்து எல்லாமே தடையாக இருக்குதுங்க. அதாவது எந்த வைத்தியம் பார்த்தாலும் சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக செவ்வாய் அருள் சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்க போகுதுங்க, சரிங்களா? அப்போது முயற்சி எடுக்கலாமா? எடுங்க, வளர்ச்சி கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது என்ன? நம்மளுடைய ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் செவ்வாயுடைய பலம் என்ன, செவ்வாயோடைய திசை நடக்குதா, புத்தி நடக்குதா, அதனுடைய அந்தரம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்துக்கணும் இல்லைங்களா? உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை
சரியாக பயன்படுத்துங்க. அற்புதமான யோகமாக அமைய போகுதுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.